ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் பூஜா மாரிமுத்து. இன்னைக்கு டேட் வந்து 12 கைஸ், February 12, 2026. இந்த நாளில் நான் இன்னைக்கு எடுக்கிற ரெண்டாவது இன்ட்ரோ இது. ஸோ எதுக்காக இந்த வீடியோ செகண்ட் இன்ட்ரோவாக நான் எடுக்கிறேன் அப்படின்னா, பல மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அப்போதே வந்துட்டு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருந்துச்சு. சேனல் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்தும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்காத அந்த டைம்லேயும் நான் வந்து சேனல் பேரே என்னன்றது தெரியாது, ஆனால் வந்துட்டு நான் சேனலுக்காக வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ அது இப்போ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோவை தான் வந்து நான் இப்போ வந்து இந்த வீடியோ கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள். ஹாய் ஹாய் ஹாய், ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டேன். அது பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே, கிட்டத்தட்ட 2022 இப்போ வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஹேர் க்ரோத் அப்படின்றது வந்துட்டு இல்லை. நான் ஒரு கோளாறில் ஷார்ட் ஹேர் கட் பண்ணும். ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஷார்ட் ஹேர் கட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுனால எங்கள் அம்மா வந்துட்டு பிச்சு பிச்சு அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ அதனால் நானும் அது அப்படியே விட்டுருந்தேன். காலேஜ் போய் 1 இயர் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். வேணானே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போய் ஒரு கோளாறில் கச்சக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஐ ரியலைஸ், ஐயோ அவசரப்பட்டு விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியும் வந்துட்டு ஹேர் க்ரோத் ஆகவே இல்லை. பிகாஸ் ஆஃப் நான் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு எனக்கு பொடுகு நிறையா இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் சுடுதண்ணியில் எப்போவுமே வந்துட்டு நான் குளிக்கிறது வழக்கம். அந்த பொடுகு இருக்கும்போது சுடுதண்ணியில் குளித்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் சுடுதண்ணியில் குளித்து அந்த ஹேர் ரீக்ரோத் ஆகிற அந்த எபிலிட்டியே போயிடுச்சு. ஸோ நான் இது தெரியாமல் வந்துட்டு தினமும் சுடுதண்ணியில் குளித்து முடியே அங்கே வளர்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பே இல்லாத மாதிரி பண்ணிட்டேன். ஸோ நானும் பார்க்குறேன், இன்றைக்கி வளரும் நாளைக்கு வளரும், நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், முடி 1 இன்ச்சு வளருவானா அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஏன்டா முடி வெட்டணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து இன்றைக்கி தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேயே வந்துட்டு என் அப்பா வந்து டாக்டர்கிட்ட என்ன பேச விடல, அவர் தான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தார். இதெல்லாம் பண்ணுறா, அதெல்லாம் பண்ணுறா, சொன்ன பேச்சே கேட்குறதில்ல, அவள் இஷ்டத்துக்கு பண்ணுறா அப்படின்ற மாதிரி டாக்டர்கிட்ட என் பிரச்சனையை நான் சொல்ல விட மாட்டேன்ட்டார். என் அப்பா பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா டாக்டர் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால் வந்துட்டு 2 பேர் உட்காந்து நியாயம் அடிச்சிட்ருக்காங்க. நான் அவங்க பேசுகிறது பேன்னு கேட்டுட்ருக்கேன். இப்படி தான் உட்காந்து கேட்டுட்ருக்கேன். சரி, நான் வந்துட்டு டாக்டர்கிட்ட என்னோடய ப்ராப்ளம் பற்றி சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து சீரம் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபேஸில் பிம்பிள் டார்க் மார்க்லாம் இருக்குது எனக்கு, அது சரியாகிறதுக்கும் எனக்கு மெடிசன் எழுதி கொடுத்தாங்க. 2 பேரும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் ஒன்று யோசித்தேன், எனக்கு இங்கே ஏர் நெத்தியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சொட்டை உழுகுது. வெறும் சீரம் போட்டால் அவ்வளோ எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்குமான்றது தெரில. ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இது நான் பார்த்துருக்கேன் அடிக்கடி. இது வந்து டெர்மாரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணி இதுக்கு மேலே நம்ம சீரம் போடும்போது கொஞ்சம் நல்லா ரிசல்ட் வருமே அப்படின்றதுக்காக இதை நான் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்துட்டு 250 ரூபா. நான் வந்துட்டு ஆன்லைனில் பார்த்தப்போ வந்துட்டு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நேரில் வாங்குறது வந்துட்டு 250 இது. ஸோ நான் வந்துட்டு ஹேர் சீரம் வாங்கலை, ஃபேஸ் க்ரீம் வாங்கலை. ஏன்னா எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போய் அங்கே டாக்டர் பார்க்குறதுக்கு மட்டும்தான் நாங்கள் அமௌண்ட்டு கொண்டு போனோம். எக்ஸ்ட்ரா கேஷ் எதுவுமே கொண்டு போகல, அதனால் மெடிசன் வாங்கலை. ஸோ நாளையிலேருந்து தான் வந்துட்டு நான் மெடிசன் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு நாளையிலேருந்து நான் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டேன். ஆல்ரெடி இப்போ நான் யூஸ் பண்ணிட்டேன். நார்மல் எந்த ஒரு சீரமும் இல்லாமல் நார்மலாக ஜஸ்ட் டெய்லி யூஸஸ் பேஸ்லேயும் வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ இதையும் யூஸ் பண்ணி அவங்க கொடுக்குற சீரமும் யூஸ் பண்ணி எனக்கு எப்படி ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்றது வந்துட்டு நான் ஒரு வீக்லி அப்டேட்டாக நான் வந்துட்டு உங்களுக்கு
தினமும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வீக்லி வந்துட்டு என்னோடய ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரோலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கை கடக்கமாக ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. இப்படி வச்சு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக பீட்சா கட்டர் ஒன்று இருந்துச்சு என்கிட்ட ஒரு சின்ன வயசு மெமரிஸ் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நான் வந்து வாங்கினேன். ஸோ வந்து வச்சுருப்போம். ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். அவங்க பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னேன்னா மாட்டிக்குவேன். ஸோ அதனால் திரும்ப என்னால் அடி வாங்க முடியாது. ஆல்ரெடி பட்டதே போதும். அதனால் ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நான் வாங்கினதும் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன இது வந்துட்டு இப்போ ரோல் ஆகிறது வந்துட்டு கத்தி மாதிரி இருக்கும் பீட்சா கட்டர். இது வந்துட்டு பீட்சா கட்டர் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் நிறைய நைஃப் இருக்குது. அதுதான் விஷயம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்துட்டு நான் இனிமேல் இது மூலிமா எனக்கு இப்படி ஹேர் க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறத பாருங்கள். எனக்கு எப்படி ஹேர் க்ரோத் ஆகுதுன்றதையும் பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஹேர் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இங்கெல்லாம் முடி நிறைய இருக்குது. இது எப்படி இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன்னு தெரில. பார்ட்டிஷனாக பிரித்து பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்படியோ ஒன்று பண்ணுறத வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் கைஸ்.